தாவீதின் மேல இருக்கிற அபிஷேகமே என்ன அபிஷேகம்னா, வேதம் சொல்லுது, அவன் அந்த தாவீதும் விடாய்த்து போய் தான் இருக்கிறாரு. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் பார்க்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், அந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா? ஆண்டவர் உடனே சரின்னு சொல்றாரு, என்கரேஜ் பண்றாரு. சுத்தி இருக்கிற அத்தனை பேர், இந்த மனுஷன் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட்ல அத்தனை பேரும் அவனோட சேர்ந்து புறப்படுறாங்க. அவன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட்டே என்ன அப்படின்னா, அந்த ஆற்றை கடந்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறான், அந்த மனுஷனுக்கும் வற்றல் துண்டை கொடுத்து தட்டி கொடுத்து எழுப்பி விட்டுட்டு வாப்பா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கும் தாவீதினுடைய அபிஷேகம் தான் வேணும். நம்ம வீட்டில் சிலர் பின்தங்கி கிடப்பாங்க. நம்ம வீட்டில் சில பேர் ரொம்ப சோர்வோட இருப்பாங்க. சிலரை எழும்ப பண்ணவே முடியாது. சிலருக்கு அந்த மாதிரி ஒரு ஆவி அவங்கள தொற்றி இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அவங்க எழும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு நம்ம போகக்கூடாது. அவங்கள நம்ம சரி இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் கொடுத்துருக்கிற அந்த நபரை நம்ம தட்டி நம்மிடத்துல இருக்கிற அந்த வல்லமை அவர்களுக்குள்ள கடந்து போய் அவர்களை சரி பண்ணி தான் நம்மளை கொண்டு போகணும். அவங்கள சரி பண்ணி கொண்டு போகணும். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தரணும். ஹல்லேலூயா. உங்க வாயில கர்த்தர் ஒரு வார்த்தையை வைக்க போறார். என்ன வார்த்தையை வைக்க போறாருன்னா, நீங்க என்கரேஜ் பண்றவங்களா மாற போறீங்க. உங்க வார்த்தை நிறைய பேரை தட்டி எழுப்ப போகுது. நீங்க தட்டி கொடுக்கிற மனுஷனா மாற போறீங்க. அது அவர்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஒரு பெரிய பிரயோஜனமாய் மாற போகுது. ஹல்லேலூயா. ஆமென். இனி டிஸ்கரேஜ் பண்ற வார்த்தை என் வாயில வரக்கூடாதுன்னு நீங்க உங்க உடல்களோட ஒரு பொருத்தனை நீங்க எடுங்க. பொருத்தனை நீங்க எடுங்க. இனி ஒரு நாளும் என் வாயினால காயப்படுத்த மாட்டேன், நான் குறைவா பேச மாட்டேன். அதுல நம்பர் 3, மூணாவது ஆண்டவர் சொன்னாரு, நம்முடைய ஃபேமிலியில கர்த்தர் நம்மளை நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா கர்த்தர் நம்மளை மாற்றணும். நான் பிரயோஜனமா மாறணும். நான் பிரயோஜனமா மாறணும். என் வீட்டுக்கு நான் யாரா மாறணும்னா பிரயோஜனமா மாறணும். என்னுடைய கணவனாருக்கு நான் பிரயோஜனமா மாறணும். என் மனைவிக்கு நான் பிரயோஜனமா மாறணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என் பிள்ளைக்கு நான் பிரயோஜனமா மாறணும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் என் மூலமாய் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். என் மூலமாய் கர்த்தர் 10 பேருக்கு நன்மையை உண்டு பண்ணணும். நான் இருந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்ற அளவிற்கு ஆண்டவர் என்ன தைரியப்படுத்தணும். நான் வேஸ்ட் இல்லை, நான் பிரயோஜனமற்றவள் அல்ல, நான் பிரயோஜனம் உள்ளவள். நம்பர் 4, நாலாவதாக கர்த்தர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கணும். எல்லாரும் என் குடும்பத்தில் இருக்கிற என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் எங்கிட்ட எனக்காக திறப்புல நில்லுங்கன்னு அவங்க சொல்லணும். அந்த அளவிற்கு கர்த்தர் என்ன ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா ஆண்டவர் மாற்றணும். அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம்.